ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு இந்த மாதிரி கூலிங் டைமோ இல்லை பேட்ரி கம்ப்ளைண்ட்டோ இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டைம் வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ப்ரோ. பேட்ரி வந்து தம் இருக்குது, ஆனால் செல்ஃப் மோட்டர் தான் பிரிச்சு பேட்ரி தம்மு கம்மியாக தான் இருக்குது. எங்களுக்கு வந்து வெயில் வந்தால் ஸ்டார்ட் ஆகுது, கூலிங்கில் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலையில் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இது ஏர் டம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அது கழட்டிட்டு அது கையில் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இந்த ஒய்யும் இழுக்கும் பார்த்தீங்களா, இந்த இழுக்காமல் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிக்கும். அது ஒரு ஸ்டெப், நல்ல ஸ்டெப்பு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி அப்படி பண்ணிக்கலாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மைனஸா ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸு மைனஸுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் ஆச்சு இந்த உப்பு பூத்த மாதிரி ஆயிருங்க. உப்பு பூத்த மாதிரி ஆயிரும். அது வந்து நீங்கள் சுடு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா செல்ஃப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்ரி சார்ஜ் ஈஸியாக ஏறும். அதே மாதிரி பார்த்தா பேட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நிப்பில் கழட்டி விட்டு வாட்டர் செக் பண்ணிக்கங்க, வாட்டர் லெவல் செக் பண்ணிக்கங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனதுக்கப்புறம் ஆசிட் மாற்றிங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேட்ரி மெயின்டெனன்ஸ் நல்லா வரும், லைஃப் நல்லா வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, டைனமோலேருந்து உங்களுக்கு கரண்ட் சப்ளை வந்து டைனமோ கூட வீக்காக இருந்தால் கூட கரண்ட் சப்ளை வராது. ஸோ அதனால் டைனமோவில் ப்ரெஷ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து தேஞ்சிருந்ததுன்னா அது எவ்வளோ கரண்ட் தள்ளுமோ அவ்வளோதான் தள்ளும் பேட்டரிக்கு. அதனால் இந்த ப்ரெஷ் மாற்றினா, புது ப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா, டைனமோவில் ஒரு ப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, அது புதுசாக இருந்துச்சுன்னா கரண்ட் அதிகமாக வரும் நண்பா. அது தேய எவ்வளோ சப்ளை தள்ள முடியுமோ அவ்வளோதான் தள்ளும். அது ஒன்று இருக்குது. பேட்ரி மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பார்த்துக்குங்க. ஆசிட் வந்து உங்களுக்கு பேட்ரி கொஞ்சம் தம்மு குறைஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ஆசிட் மாற்றி அது யூஸ் பண்ணினா கூட உங்களுக்கு லைஃப் கொஞ்ச நாளைக்கு வரும்னு வச்சுங்களேன். வாரண்டி முடிஞ்சாலும் முடியலனாலும் ஆசிட் மாற்றி ஓட்டினீங்கன்னா அது வரும். அதே மாதிரி இது வந்து க்ளீன் பண்ணி போட்டுங்க, நிப்பிள் க்ளீன் பண்ணிக்கங்க. நிப்பிள் க்ளீன் பண்ணிட்டு ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. ஆப்போசிட்டாக கொடுத்தீங்கன்னா இதாயிரும். ஒரு சில நம்பர் என்ன வீட்டிலே சார்ஜ் போடுறேன் அப்படின்ட்டு போடுவாங்க. வீட்டில் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா மீட்ரு செக் பண்ணி போடுங்க. அப்படியே நீங்கள் சார்ஜ் போட்டால் ஃபுல் லோட் ஆகி போச்சுன்னா நீங்கள் செல்ஃப் போட்டுனா பேட்ரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானே வெடிச்சிருக்கேன், எனக்கே வெடிச்சிருக்கு. ஸோ அதனால் பேட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டிலே சார்ஜ் ஓவர் சார்ஜ் போட்டுவிட்டு நீங்கள் செல்ஃப் போட்டிங்க அப்படின்னா அது வந்து செல்ஃப் மோட்டரில் மிஸ்டேக்கோ இல்லை ஏதாவது ஒயர் டச் அப் இருந்தாலும் பேட்ரி வெடிச்சிடும். என் வண்டியில் வெடிச்சிருக்கு, அதான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. மெயினாக வாட்டர் லெவலு க்ளீன் பண்ணி போடுறது இதெல்லாம் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா, இந்த கம்பி வச்சு போடும்போது போல்ட்டு போட்டு டைட் பண்ணி போடுங்க. எதுக்கு அந்த கம்பி கொடுத்துருக்காங்கன்னா, பேட்ரி வந்து எந்த பக்கம் சேக்காகாமல் இருக்குது அந்த கம்பி கொடுத்துருக்காங்க. ஒரு சில நம்பருக்கு வந்து இந்த டைட்டே பண்ண மாட்டாங்க, அப்படியே சும்மா லாக் போட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அது கம்பி வச்சு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேட்ரி வந்து எந்த பக்கம் சேக் ஆகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த இது பார்த்திங்கன்னா, இந்த ஒயர் வந்து எந்த பக்கம் ஆடாது. அப்போ தான் அந்த நெக்கு வந்து லூஸ் ஆகாது. அதுக்கு தான் கொடுத்துருக்குறது. அது ஒரு மெயினாக பார்த்துங்க. இந்த மாதிரி சின்ன இது பண்ணால் தான் நம்ம பேட்ரி லைஃப் வரும். நம்ம அசால்ட்டாக விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது வராது. ஸோ அதனால் இதையும் பார்த்துங்க. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் நண்பா. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் நல்லா வரும். அதே மாதிரி வண்டி சும்மா நிற்கும்போது லைட்டு போட்டுவிட்டு போகிறது, இதெல்லாம் போட்டோன்னா பேட்டரி லைஃப் குறையும் நண்பா. இதெல்லாம் பண்ணிங்கன்னா பேட்டரியோட லைஃப் குறையும். எல்லா பேட்டரியுமே நல்ல பேட்டரி தான். இது பாருங்க, இது கூட பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். 100 ஆம்ஸு. அதனால் நீங்கள் எல்லா பேட்டரியுமே நல்ல பேட்டரி தான். நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் டபுள் வந்ததுன்னா ஒன்று ஏர் ஃபில்டர் கட்டி பாருங்கள், இல்லைனா ஆசிட் மாற்றி பாருங்கள். இது மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன வேலை லாக் போட்டுக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் நம்ம செல்ஃப் மோட்டரும் அதே மாதிரி கண்டிஷனாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து செல்ஃப் நல்லா இருக்கும். டைனமோவும் கண்டிஷனாக வேணும். இதெல்லாம் இருந்தாலும் பேட்டரி கண்டிஷனாக வேணும், அதுவும் பார்த்துக்குங்க. எல்லாமே நல்லா இருந்தால் தான் எடுக்கும். பேட்டரி பராமரிக்கிறது வந்து இந்த மாதிரி பார்த்துக்குங்க. டைனமோ வந்து எப்பயுமே கம்ப்ளைண்ட் இருக்காது, எப்போயோ ஒரு டைம் தான் வைக்கும், அது பிரச்சனை இல்லை. பேட்ரி வந்து நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன்.
அப்போ தான் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். ஏன்னா அடிக்கடி இன்றைக்கி வைக்கிற வேலைக்கு பேட்டரியெலாம் மாற்ற முடியாது. ஸோ அதனால் அதை பார்த்துங்க அப்படின்ட்டு இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகே நம்ம எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். ஓகே நம்ப.